ஹலோ வணக்கம் நண்பர்களே. அதிக காடுகளை கொண்ட 10 இந்திய மாநிலங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பசுமையான வெப்பமண்டல மழை காடுகள் முதல் மத்திய பகுதிகளில் உள்ள பரந்த இலையுதிர் காடுகள் மற்றும் கடற்கரையோரத்தில் உள்ள தனித்துவமான சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகள் வரை இந்தியாவில் பல்வேறு வகையான காடுகள் உள்ளது. இந்த மாறுபட்ட வாழ்விடங்களுக்குள் ஏராளமான தாவரங்கள், விலங்கு இனங்கள் செழித்து வளர்கிறது. இது இந்தியாவின் சுற்றுச்சூழல் செழுமையை எடுத்துக்காட்டுது. இங்கே புலிகள், யானைகள், சிங்கங்கள், காண்டாமிருகங்கள் அதிக அளவில் உள்ளது. அதே நேரத்தில் இந்த பகுதிக்கு மட்டுமே பிரத்யேகமான ஏராளமான தாவரங்களும் விலங்குகளும் உள்ளது. மத்திய பிரதேசம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வனப்பகுதியை கொண்டிருக்கு. இது மொத்தம் 94,689 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. இது மாநிலத்தின் ஒட்டுமொத்த புவியியல் பரப்பில் 30.7%. இங்க வெப்பமண்டல ஈரமான இலையுதிர் காடுகள் முதல் வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகள் மற்றும் துணை வெப்பமண்டல மலை காடுகள் வரை பல்வேறு வகையான காடுகள் உள்ளது. இந்த மாறுபட்ட வனப்பகுதிகளில் கன்ஹா, பந்தவ்கர், சத்புரா, பன்பதா, பெஞ்ச் ஆகியவை புகழ்பெற்றவை. அடுத்ததா அருணாச்சல பிரதேசம் சுமார் 83,743 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதியை கொண்டிருக்கு. இது இந்தியாவின் மிகப்பெரிய வனப்பகுதியை கொண்ட மாநிலத்திற்கு அடுத்தபடியா உள்ளது. இங்க பன்முகத்தன்மை கொண்ட வனவிலங்குகள் அதிகம் வாழுது. வெப்பமண்டல மழைக்காடுகள் முதல் சப் ஆல்பைன் காடுகள் வரை பரந்த அளவிலான காடுகளை கொண்டிருக்கு. இந்தியாவின் விலங்கினங்களில் சுமார் 20% அருணாச்சல பிரதேசத்தில் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுது. அடுத்தபடியா மகாராஷ்டிரா. இங்க மொத்தம் 61,907 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பரந்த வனப்பகுதி காணப்படுது. மகாராஷ்டிரா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், முள்காடுகள், கடற்கரையோரங்களை உள்ளடக்கிய சதுப்பு நில காடுகளை கொண்டது. அமராவதி, அவுரங்காபாத், சந்திரப்பூர், துலே, கட்சிரோலி, கோலாப்பூர், நாக்பூர், நாசிக், புனே, தானே, யவத்மால் உள்ளிட்ட மகாராஷ்டிராவின் குறிப்பிடத்தக்க மாவட்டங்கள் அதிக வனப்பகுதியை கொண்டுள்ளது. அடுத்ததா ஒடிசா மாநிலத்தில் சுமார் 61,204 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்த வனப்பகுதி காணப்படுது. இங்க வெப்பமண்டல ஈரமான இலையுதிர் காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள், கடலோர சதுப்பு நில காடுகள் போன்ற பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை கொண்ட காடுகள் உள்ளது. அடுத்தபடியா சத்தீஸ்கர் மாநிலத்தில் 59,772 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வனப்பகுதியை கொண்டுள்ளது. இங்க வெப்பமண்டல ஈரமான இலையுதிர் காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள் உள்ளிட்ட பரந்த அளவிலான காடுகள் உள்ளது. அடுத்தபடியா கர்நாடகாவில் மொத்தம் 43,382 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வனப்பகுதி உள்ளது. கர்நாடகாவில் 5 புலிகள் காப்பகங்கள், 30 வனவிலங்கு சரணாலயங்கள், 15 பாதுகாப்பு காப்பகங்கள் மற்றும் ஒரு சமூக காப்பகம் உள்ளது. இங்க பந்திப்பூர், கபினி, குத்ரேமுக், நாகர்கோல் மற்றும் அகும்பே போன்ற இடங்கள் மிகவும் பிரபலமானவை. அடுத்தபடியா ஆந்திர பிரதேசத்துல 37,258 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல காடுகள் உள்ளது. இதுல வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகள், ஈரப்பதமான இலையுதிர் காடுகள், கடற்கரையோரத்தில் உள்ள சதுப்பு நில காடுகள் ஆகியவை உள்ளது. அதுக்கப்புறமா அஸ்ஸாமின் மொத்த பதிவு செய்யப்பட்ட வனப்பகுதி 26,832 சதுர கிலோமீட்டர்கள். இது மாநிலத்தின் புவியியல் பரப்பளவில் 34.21%. அஸ்ஸாமில் காசிரங்கா, மனாஸ் மற்றும் தேகிங் பட்காய் ஆகிய காட்டுப்பகுதிகளையும் மொலாய் காடுகளும் பிரபலமானது. அடுத்தபடியா ஜார்க்கண்ட். இங்க மொத்தம் 23,605 சதுர கிலோமீட்டர் காடுகள் உள்ளது. இங்க ஜாம்ஷெட்பூரின் சரண்டா காடு ஆசியாவின் மிகப்பெரிய சால் காடு. ஜார்க்கண்ட் என்பது காடுகளால் சூழப்பட்ட நிலம் என்பதை குறிக்கிறது. அடுத்தபடியா தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வனப்பகுதி 22,877 சதுர கிலோமீட்டர்கள். இது மாநிலத்தின் மொத்த புவியியல் பரப்பளவில் 17.59%. கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் புகழ்பெற்ற நீலகிரி மலைத்தொடர் இங்கு உள்ளது.